வணக்கம். ஸ்கின்னை க்ளோவிங் பண்ணிக்கிறதுக்கான விஷயங்களை பற்றி அடிக்கடி கேட்குறீங்க. ஸ்கின் க்ளோவிங் கூடுமான வரையில் பாரம்பரிய விஷயங்களை பொறுத்து தான் இந்த தோலோட கட்டமைப்பெல்லாம் இருக்குது. இதில் இப்போ இடைக்காலத்தில் பாதிக்கிறது அப்படின்றது சூரிய ஒளினால் வரக்கூடிய பாதிப்பு. அதாவது பார்த்திங்கன்னா நிறையா சொல்லிகிட்டே போகலாம். இது சார் நிறையா டெஃபிஷியன்சி செய்யும் தொழில் சூழ்நிலை இதில் ஸ்கின்னு வேகமாக அதோடைய பாதிப்பு, அதோட பிஹெச் வேல்யூ ரொம்ப வேகமாக பாதிக்கிறதுனால அதோட டெக்ஸ்சர், அதாவது ஸ்கின்னோட டெக்ஸ்சர்னு சொல்லலாம், அது டெக்ஸ்சர்ஸ் எல்லாம் மாறி போகும்போது இந்த மாதிரி ஒரு தளர்ச்சி, உடலில் ஒரு கருப்பு விழுகிறது, பங்கல், இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நிறையா ஏற்படுறதுக்கு காரணமே இதுதான். குடும்பமான வரைக்கும் பார்த்திங்கன்னா இதில் பெண்களை பொறுத்த வரைக்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா ஹார்மோனல் இம்பேலன்ஸ்னால் வரக்கூடிய தோல் நோய்கள் அப்படின்னு சிலது இருக்குது. இது எல்லாமே உள்ளுக்குள்ளே சாப்பிட்டா தான் சில விஷயங்கள்லாம் சீராகும் அப்படின்றது உண்மை. அதனால் வெளிப்பூச்சி மருந்துகளால் நம்ம எந்த அளவுக்கு இதை கட்டுப்படுத்த முடியுமோ அதை கட்டுப்படுத்துறதுக்கான ஒரு விஷயத்தை இப்போ பார்ப்போம். ஏன்னா இது உள்ளுக்குள்ளே நம்ம சொல்லக்கூடிய மருந்து நாங்கள் ஏற்கனவே ஒரு தொடரில் சொல்லியிருக்கிறோம். ஒரு குல்கந்தை பற்றி நாங்கள் சொல்லியிருக்கிறோம். அதாவது ரோஜா, ஆவாரம்பூ, செம்பரத்தை, இது மூணுமே வச்சு கல்கண்டோடு சேர்த்து குல்கந்து செஞ்சு உள்ளுக்குள்ளே சாப்பிடக்கூடிய ஒரு மருந்தை பற்றி நாங்கள் முன்னாடியே சொல்லியிருக்கிறோம். அதை நீங்கள் தேடி பாருங்கள். அது சாப்பிட்றதுனால ரொம்ப அற்புதமாக ஸ்கின்னுக்கு தேவையான அதில் அருமையான ஃப்ளேவனாய்ட்ஸ்லாம் இருக்குது. அது பார்த்திங்கன்னா ஸ்கின்னுக்கு தேவையான எல்லா விஷயங்களும் அது பண்ணும், நல்லா க்ளோவிங்காக கொண்டு வரும். அதனால் உள்ளுக்குள்ளே அதை தேர்ந்தெடுத்து சாப்பிடுங்க. மேல்பூச்சி மருந்தை பற்றி இப்போ நம்ம பார்ப்போம். நாட்டு மருந்து கடையில் அதிமதுரம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு சரக்கை வாங்கிக்கோங்க. இந்த அதிமதுரம் ஒரு 25 கிராம் அளவுக்கு வாங்கிக்கோங்க. அதே 25 கிராம் அளவுக்கு வெந்தயம் எடுத்துக்கோங்க. வெந்தயத்தை முதல் நாள் ராத்திரியே தண்ணியில் நல்லா ஊற வச்சுங்க. அதிமதுரத்தை நல்லா பொடி பண்ணி மிக்சியிலே சின்ன சின்ன துண்டுகளாக்கி மிக்சியிலே வச்சு நல்லா பொடி பண்ணிக்கங்க. அதோட ஊற வச்ச வெந்தயத்தையும் போட்டு நல்லா அரைச்சிக்குங்க. நல்லா கூழ் மாதிரி அரைச்சி நல்லா 1 லிட்ரு நல்லெண்ணெயோ இல்லை தேங்காய் எண்ணெயிலையோ நல்லா கரைச்சி விட்ருங்க. கரைச்சி விட்டுட்டு 2 கைப்பிடி அளவுக்கு வில்வ இலை, அதான் நம்ம வில்வ இலை குடும்பம் வரைக்கும் முத்தின இலையாக இருந்தாலும் சரி, கொழுந்த இலையாக இருந்தாலும் சரி, வில்வ இலை 2 கைப்பிடி அளவுக்கு எடுத்துங்க. அந்த 2 கைப்பிடி அளவு வில்வ இலையும் நல்லா மிக்சியில் போட்டு கொஞ்சமாக தண்ணீர் விட்டு நல்லா கெட்டியாக நல்லா நைஸாக அரைச்சிக்கணும். ரொம்ப தண்ணியாக அரைக்க வேணாம். ஏன்னா தண்ணி அதிகமாக சேர்க்க காய்ச்சறதுக்கு உங்களுக்கு அந்த பக்குவமும் பதமும் உங்களுக்கு புரிய போகிறதில்ல. அதனால் ஓரளவு தண்ணி அதிகமாக சேர்க்காமல் கெட்டியாக நல்லா அரைச்சிங்க. நைஸாக அரைச்சி ஏற்கனவே ஊற வச்ச அந்த எண்ணெயில் இந்த சரக்குகளோட இந்த வில்வ இலை விழுதையும் நல்லா சேர்த்து கரைச்சி வச்சுக்கோங்க. இது அநேகமாக இது முதல் நாளே நீங்கள் சித்தப்படுத்தி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது. முதல் நாளே இதை நல்லா கரைச்சி விட்டு ஒரு துணியை வேடு கட்டி வெயிலில் கூட வச்சிடலாம். ஒரு நாள் ஃபுல்லாக வெயிலில் வச்சிடலாம். அது நல்லா வெயிலில் இருக்க நல்லா பக்குவமாகிடும். இடையில முடிஞ்ச அந்த எண்ணெயை போய் கிளக்கி விட்டுட்டு திருப்பி வேடை கட்டி விட்டுருங்க. மறுநாள் காலம்புரை இதை அடுப்பில் ஏற்றி ஸ்லிம்மில் காய்ச்சணும். ரொம்ப ஸ்லிம்மான நெருப்பில் காய்ச்சணும். ஏன்னா இது வெந்தயமும் அதிமதுரமும் ரொம்ப வேகமாக அடிப்பிடிக்கக்கூடிய தன்மை உள்ளது. ஏன்னா பசத்தன்மை ரொம்ப அதிகம். அதனால் ரொம்ப ஸ்லிம்மில் வச்சு பக்குவமாக காய்ச்சிங்க. இது ஒன்றும் காய்ச்சறதுக்கு ஒன்றும் பைரிஸாக இது ஒரு டெமோ ஒன்றும் காட்டணும்னு அவசியம் இல்லை. இது ஈஸியாக செய்யக்கூடியது. ஒரு சின்ன குவான்டிட்டி செய்யுங்க, உங்களுக்கு ஒரு ஐடியா வந்துடும். அடுத்தடுத்து கொஞ்சம் பெரிய குவான்டிட்டி செஞ்சு நீங்கள் ஸ்டோரேஜ் பண்ணி வச்சுங்க. ஏன்னா இதோட வன்மை காலம் ஒரு 3 மாதத்துக்கு கெட்டு போகாத அப்படியே வச்சுக்கலாம். ஒரு 3 மாதத்துக்கு தேவையானதை அந்த குவான்டிட்டி நீங்கள் செஞ்சு வச்சுக்கிட்டா கூட போதுமானது. பக்குவமாக பார்த்தீங்கன்னா சின்ன தீயில் காய்ச்சிங்க. நல்லா தண்ணி சத்தெல்லாம் அடங்கி எண்ணெய் ஒரு விதமான ஒரு பச்சை நிறத்துக்கு வந்துடும். அதாவது இந்த விழுதுகள்லாம் நல்லா முருகலாகி நல்லா ஒரு ப்ரௌன் நிறத்தில் இருக்கணும். கருப்பாக்கிறாதீங்க, ஒரு ப்ரௌன் நிறத்தில் நீங்கள் நிறுத்திட்டிங்கனாலே போதும். அதுக்கப்புறம் ஆறுனதுக்கப்புறம் வடிகட்டி வச்சுக்கோங்க. வடிகட்டி ஒரு சுத்தமான ஸ்டெர்லைஸ் பண்ண பாட்டிலில் ஊற்றி வச்சுங்க. பிளாஸ்டிக்கில் ஊற்றி வைக்காதீங்க, கண்ணாடி பாட்டிலில் ஊற்றி வச்சுங்க. இந்த எண்ணெயை ஒரு ஃபேஷியல் மாதிரி, அதாவது பார்த்திங்கன்னா சீரம்லாம் தடவி குளிக்கிறாங்க இல்லையா, அந்த மாதிரி முகத்தில் தடவி நீங்கள் அதை குளித்தாலும் சரி, உடம்பெல்லாம் தேய்ச்சி நல்லா ஊற வச்சு ஒரு கடல மாவு போட்டு தேய்ச்சி குளித்தாலும் சரி, இப்படி வாரத்தில் ஒரு 2 குளியல் தினமும் முகத்துக்கு ஒரு தடவி இந்த கடல மாவு மட்டும் போட்டு முகத்தை க்ளீன் பண்ணிக்கிட்டு வந்தீங்கன்னா போதும். ஸ்கின்னும் ரொம்ப நல்லா க்ளோவிங்காக ரொம்ப நல்லா அற்புதமாக இருக்குங்க. அதில் ஒன்றும் மாற்றமே கிடையாது. இது ஒரு அனுபவ முறை. ரெண்டாவது உடல்லாம் தேய்ச்சி குளிக்கிறதுனால ரொம்ப ட்ரை ஸ்கின்னுக்கு ரொம்ப ரொம்ப அருமையானது இது.
ஸ்கின்னோட டெக்ஸ்சரை நல்லா மாற்றி கொண்டு வரும். மேலும் பார்த்தீங்கன்னா ஒரு சில பெண்கள் கேட்டீங்க, அது வந்து நம்ம இந்த தொடர் வழியாகவே நான் அந்த விஷயத்தை நான் சொல்லிடுறேன். சில பேருக்கு இந்த சூரிய ஒளி ஒவ்வாமையினால் முகத்தில் ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை பற்றி கேட்டிருந்தாங்க. முகம் மட்டும் இல்லை, உடல்லையும் அந்த பிரச்சனையெல்லாம் ஏற்படுதுன்னு கூட சொல்கிறாங்க. ஏன்னா முகம்னும் போது தான் அதுக்கு அதிகமான முக்கியத்துவம் கொடுக்குறாங்க. இந்த மாதிரி விஷயத்துக்கு கூட இந்த வில்வ இலை எண்ணெயை கூட தேய்ச்சி குளிக்கலாம். அது உங்களுக்கு நல்லா மெயின்டைன் பண்ணும். ஸ்பெஷலாக வேணால் ஒன்று உங்களுக்கு நான் அவங்க சொல்கிறேன். இப்போ நீங்கள் படத்தில் பார்த்துக்கிட்டு இருக்கக்கூடிய இந்த செடி வந்து உங்களுக்கு நான் ஏற்கனவே உங்களுக்கு பதிவு பண்ணியிருக்கிறோம். இது வந்து ஒரு இதுன்னு சொல்கிறது, அதாவது வந்து ரங்கூன் மல்லி அப்படின்னு சொல்கிறது. இது பார்த்தீங்கன்னா பெரிய ஏறுபொடி. இது வந்து அதாவது வந்து கியூஸ்காலிஸ் இண்டிகா அப்படின்னு பேர். இதுலேயே வந்து பார்த்தீங்கன்னா ஒரே செடியில் இது வெள்ளை பூவும் சிவப்பு பூவும் இருக்கும். அதில் ஏற்கனவே நான் இந்த செடியை பற்றி ஒரு மருந்து கூட சொல்லியிருக்கேன். குழந்தை இல்லாதவங்களுக்கு இந்த பூவை பயன்படுத்தலாம்னு சொல்லியிருக்கிறேன். இந்த பூவை நீங்கள் நல்லா குழச்சி, அதாவது மிக்சியில் அரைக்கலாம், இல்லைன்னா ஒரு கிண்ணத்தில் போட்டு, பூ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும்போதே பறித்து கிண்ணத்தில் போட்டு ஒரு கரண்டியால் நல்லா நசுக்கி தேவையான அளவுக்கு தேன் விட்டு நல்லா குழப்பி முகம் ஃபுல்லாக தடவி ஊற வச்சு குளிக்க போகிறதுக்கு முன்னாடி ஊற வச்சுட்டு ஒரு மணி நேரம் கழித்து க்ளீன் பண்ணிங்க. இப்படி செஞ்சிங்கன்னா ஸ்கின்னுக்கு ஒரு நல்ல ஒரு வலிமை உண்டாக்கி சூரிய ஒளி தாக்கத்தை கண்டிப்பாக குறையும். ரெண்டாவது பார்த்திங்கன்னா ரொம்ப குத்தல், வலி, எரிச்சல், தோல் உரி முகத்தில் இந்த மாதிரி இது காலப்போக்கில் அது ஸ்கின் கேன்சராக மாறக்கூடிய ஒரு சூழ்நிலை. இதுக்கெல்லாம் கூட இந்த பிரயோகம் ரொம்ப நல்லது. இந்த பேக்கை நீங்கள் போட்டுகிட்டே வாங்க, நல்ல ரிசல்ட் கிடைக்கும். அதனால் இது ஒருத்தருக்கு சில பேருக்கு சொல்கிறது இல்லாமல் இந்த தொடர் வழியாகவே சொல்லிட்டா எல்லாருக்கும் பயன்படுன்றதுக்காக தான் இந்த பதிவை நான் பண்ணுறேன். மேலும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.